ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான டாப்போட நெக் டிசைன் ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் இந்த டாப்புக்கு தேவையான கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துவிடுவோம். இந்த கிராஸ் பீஸோட அளவு 1.25 இன்ச்சு. இந்த 1.25 இன்ச்சு அளவை கரெக்டாக கிராஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த அளவு மார்க் பண்ணுறதே நம்ம கிராஸாக தான் அளவு மார்க் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம கழுத்துக்கு தேவையான கிராஸ் பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், எந்த இடத்துல நமக்கு அளவு வச்சு பார்த்தாலும் 1.25 இன்ச்சு வரும்படியாக நம்ம அளவு மார்க் பண்ணிக்கிடணும். நமக்கு கழுத்துக்கு தேவையான பீஸு 4 பீஸு இல்லைனா 5 பீஸ் நம்ம எடுத்துக்கிடலாம். அடுத்ததாக இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணும்போது நம்ம நேர் பீஸை கட் பண்ணக்கூடாது. கிராஸ் பீஸாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி தான் இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். பாருங்கள், 1.25 இன்ச்சு அளவு வச்சு நம்ம நீட்டாக கிராஸ் பீஸ் கட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த கட் பண்ண கிராஸ் பீஸை ஒரு சிங்கிள் மடக்கு தேவைன்னா நம்ம மடைக்கணும் ஒரு பக்கத்தில், அல்லது நம்ம மடக்காமலே தைக்கலாம். பாருங்கள், இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ண பீஸை ஜாயின் பண்ணி தைச்ச பிறகு இதோட ஒரு பகுதியை நம்ம இந்த டாப்போட நெக் டிசைனில் தைக்கணும். மறுபகுதியை உள்பகுதியாக மடக்கி தைச்சி நீட்டாக கழுத்தை தைச்சி முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம கிராஸ் பீஸு இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இவ்வளோ கிராஸ் பீஸும் நமக்கு போதும். அடுத்ததாக மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணி நம்ம நிறைய நெக் டிசைன் ஸ்டிச் பண்ணலாம். அடுத்ததாக ஸ்லீவ் டிசைன் ஸ்டிச் பண்ணலாம். மொத்தத்திலே கிராஸ் பீஸ் வச்சு நிறைய டிசைனிங் நம்ம பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த கிராஸ் பீஸை நம்ம பாருங்கள், நீட்டாக அரை எக்ஸ் மாடலில் இந்த கிராஸ் பகுதியும் ஜாயிண்ட் ஆகி வரும்படியாக நீட்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடணும். பாருங்கள், அடுத்தது ஸ்டிச் பண்ண பிறகு நம்ம தைக்கிற அந்த தையல் துணியை கட் பண்ணி விட்டுக்கிடணும். பாருங்கள், இந்த கழுத்துக்கு தேவையான கிராஸ் பீஸ் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஏன்னா இது ரொம்ப லாங்காக இந்த கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணதுனால ரொம்ப ஜாயிண்ட் போட வேண்டிய தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கமல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம தங்கமல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கமல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. பாருங்கள், இந்த கிராஸ் பீஸ் நம்ம ஜாயின் பண்ண பிறகு இந்த தையல் தும்பை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்ததாக நீட்டாக இந்த டாப்போட எட்ஜில் கழுத்து பகுதியில் வச்சு ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரவுண்டு நெக்கு அடுத்தது மாடல் நெக் எதுவாக இருந்தாலும் அந்த கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸோட நெக் மாடலுக்கு மட்டும் இல்லை, சுடிதாரோட நெக் மாடலுக்கும் நம்ம இந்த கிராஸ் பீஸை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நீட்டாக நெக் டிசைனாக இருந்தாலும் சரி தான், எந்த டிசைனை நம்ம ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம லாங்காக இந்த கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணாலும் இந்த டிசைனிங் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய ஜாயிண்ட் வரும்போது அந்த ஜாயிண்ட் பகுதி கொஞ்சம் திக்னஸாகவே இருக்கும். அதனால் நம்ம குறைவாக ஜாயிண்ட் போடும்போது அந்த கழுத்து டிசைன் தைக்கிறதுக்கே அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த டாப்புக்கு இந்த கிராஸ் பீஸை யூஸ் பண்ணி தான் இந்த ரவுண்டு நெக்கு முன் கழுத்துக்கும் பின் கழுத்துக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸ்டிச் பண்ண பிறகு இந்த வீடியோ எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம தங்கமல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.